நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போது இந்த ஃபெப்ரவரி மாதம் வந்துட்டு நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுட்டோன்னு வச்சுங்க நம்ம செம்பருத்தி செடியை. மார்ச்லேருந்து செம்பருத்தி செடிக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு வெயிலில் வச்சு நம்ம வளர்த்தோன்னா சூப்பராக பூக்கள் பூத்து வரும். இந்த அளவுக்கு நல்லா பெருசாகவும் அதே மாதிரி நிறைய மொட்டுக்களும் வைக்கும். ஆனால் செம்பருத்திக்கு முக்கியமானது கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரம் டைரக்ட் வெயில் வேணும். அடுத்தது வந்துட்டு ரெகுலராக ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிக்கணும். திட உரங்களாக இருந்தால் மாதத்துக்கு ஒரு வாட்டியும், திரவிய உரங்களாக இருந்தால் 3 நாளைக்கு ஒரு முறை நம்ம கொடுத்துட்டே வரணும். அப்படி கொடுத்துட்டே வரும்போது ரெகுலராக இந்த மாதிரி நம்ம தோட்டத்துலேயும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இந்த ஃபெப்ரவரி மாதம் வந்துட்டு ப்ரூனிங் பண்ணுற மாதம்தான். ஏன்னா வந்து கிளைமேட் வந்து பாதி வெயில் இருக்கும், பாதி வந்து குளிர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ், அதாவது தேவையில்லாத ப்ரௌன் கலராக இருக்கிற ஸ்டெம், செம்பருத்தி செடியில் இருக்கிற ஸ்டெம் எல்லாம் நம்ம இப்போ பறிச்சிடலாம். பறிச்சுட்டு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உரம் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். புது துளிர் வச்சு அதுலேருந்து மொட்டுக்கள் வரும். ஸோ இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க உரம் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா, வாழைப்பூட தோல் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அந்த தோல் அப்புறம் அந்த ஸ்டெம் இதெல்லாம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிட்டு வாங்க. ஃபுல்லாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு சேகரிச்சுட்டு இதை வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு நம்ம புளிக்க வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி தான் புளிக்க வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு தண்ணி முழுமையாக ஊற்றிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட அரிசி கழுவுற தண்ணி இருந்தால் அதுவும் ஊற்றலாம், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அதுவும் ஊற்றலாம். நான் இப்போது சாதா தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா குலுக்கி வச்சுருங்க. காலையில் சாயந்தரம் டெய்லி ஒரு 5 நாளைக்கு நிழல் பாங்க நேரத்தில் வச்சு டெய்லி குலுக்கி வச்சுருங்க. அப்படி நம்ம ஷஃபில் பண்ணி வைக்கும்போது அந்த எசன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த தண்ணியில் இறங்கி நல்லா புளிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான். இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா புளிச்சிருக்கு, கலரெல்லாம் மாறி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 5 மடங்குலேருந்து 10 மடங்கு தண்ணி கலந்து நல்லா இதை டைல்யூட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும். இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிறது 2 லிட்டர் கிட்டத்தட்ட ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்து அந்த எசன்ஸை மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஊற்றி தனியாக வச்சுக்கிறேன். திருப்பி அதே பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பிட்டு மறுபடியும் ஒரு 2 நாள் நிழல்பாங்க நேரத்தில் வச்சுட்டு திருப்பி நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கம்போஸ்ட் பின்னில் போட்டு விட்டுருங்க. இப்போ இதை வந்துட்டு எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க. வேர் வழியாகவும் கொடுக்கலாம், இலை மேலேயும் தெளித்து விடுங்க. இதில் வந்துட்டு அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்காத பூச்செடியில் கூட நிறைய பூக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி இதில் மெக்னீஷியம் தன்மையும் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலையில் வந்து மஞ்சத்தன்மையாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதை வந்து அந்த இலைகளெல்லாம் பச்சை தன்மையாக கொண்டு வரத்துக்கு இந்த ஃபர்டிலைசர் யூஸ் ஆகும். கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் வந்துட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிற மண்புழுவுக்கு நல்ல ஒரு உரமாக இருக்குங்க. அதே மாதிரி நல்ல ஒரு உணவாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் தோட்டத்துலேயும் பூக்காத செம்பருத்தியில் கூட நிறைய பூக்கள் பூக்கும். சப்போஸ் இதை வந்துட்டு எங்களால் வாரத்துக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா, கண்டிப்பாக 15 நாளைக்கு ஒரு முறையாவது இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்கள். இதில் அவ்வளோ சத்து இருக்குங்க. பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன், கால்சியம், அடுத்தது வந்துட்டு நைட்ரஜன், இத்தனை சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை மிஸ் பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களோட செம்பருத்தி செடியில் கொடுங்க. ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும்.
இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.